இன்னொரு நபியால் பார்க்க முடியாத தோற்றம். எந்த நபியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய யதார்த்தமான உருவத்தை எந்த ரசூலும் பார்க்கவில்லை, எந்த நபியும் பார்க்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தோற்றத்தை எந்த நபியும் பார்க்கவில்லை, எந்த ரசூலும் பார்க்கவில்லை. அவர்களை இன்னொரு தோற்றத்தில் தான் மற்றவர்கள் பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மற்ற தோற்றத்தில் பார்த்திருக்கிறார்கள். திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியின் தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலமுறை வந்திருக்கிறார்கள். அறிமுகம் இல்லாத தோற்றத்தில் பலமுறை வந்திருக்கிறார்கள். எந்த மனுஷனுக்கு அறிமுகம் இல்லாத மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பலமுறை வந்திருக்கிறார்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய யதார்த்தமான தோற்றத்தை எந்த நபியும் பார்க்கவில்லை, எந்த ரசூலும் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது என்பது ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நேருக்கு நேர் அவருடைய யதார்த்தமான உருவத்தை தன் கண் கொண்டு பார்த்திருக்கிறார்கள். யதார்த்தமான உருவம் எப்படி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அளவு சொல்கிறார்கள். ஜிப்ரீல் எல்லா நபிக்கும் எல்லா மலக்குகளுக்கும் ரெக்கைகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் ஒரு ரெக்கையை இப்படி விரித்தால் அது சூரியன் உதிக்கும் இடத்தை தொடும். இன்னும் ஒரு ரெக்கையை விரித்தால் அது சூரியன் அடையும் இடத்தை தொடும். அப்படி மஷ்ரிகையும் மக்ரிபையும் தொட்டுக்கொள்ளும் அளவுக்கு விசாலமான பெரிய உருவம் அது, விசாலமான பெரிய ரெக்கைகள் அது. இந்த முழு உலகத்தையும் தன் ரெக்கைக்குள் சுருட்டி வைத்துக் கொள்ளுகிற மகத்தான படைப்பு அது என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மகத்தான உருவம் கொஞ்சம் கவனிக்கணும் நல்லா. அவர்கள் ரெக்கையை விரிச்சா சூரியன் உதிக்கும் இடத்தை தொடுகிறது அப்படின்னா, அப்படி தொடுதுங்கிறத எந்த கண் பார்க்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண் பார்க்கிறது. அது மஷ்ரிகையும் மக்ரிபையும் தொடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண் பார்க்கிறது. நம்முடைய கண் ஒரு குறிப்பிட்ட தூரத்தின் பொருளை தான் பார்க்கும், அதற்குத்தான் பார்க்க முடியும். அதற்கு மேற்பட்ட பொருளை நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாது. மிக நெருங்கிய பொருளையும் பார்க்க முடியாது, தூரத்தில் உள்ள பொருளையும் பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு உட்பட்ட பொருளை மாத்திரமே நம்முடைய கண்களாலே காண முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் விரிந்து செல்லும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் விரிந்து செல்லும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கையினுடைய தொடும் இடத்தை பார்க்கிறார்கள். அதுபோல் இங்கும் தொடும் இடத்தை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற மகத்தான ஆற்றல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்கிறது. அப்படி பார்த்த ஒரே ரசூல், ஒரே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலை அழைத்துக் கொண்டு வருவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். நீங்கள் போய் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ரசூல் எந்த ரசூல்? ஜிப்ரீல் என்ற ரசூல். இந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்த பொழுது நடுக்கம் அப்பொழுதுதான் வந்தது. அந்த ரசூல் இப்பொழுது அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அழைத்துக் கொண்டு செல்ல ஒரு வாகனத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அந்த வாகனம் அதற்கு முன்பு யாருக்கும் தரப்பட்ட வாகனம் அல்ல, அதற்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்பட்ட வாகனம் அல்ல. அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்த ஒரே ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமே. அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்து பயணித்த ஒரே ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமே. அந்த வாகனத்தில் செல்கிறார்கள். செல்ல வேண்டிய இடத்திற்கெல்லாம் சென்றார்கள். பிறகு ஒரு எல்லை வருகிறது. அந்த தூதரை அழைத்துக் கொண்டு சென்ற பொழுது ஒரு எல்லை வருகிறது. சித்ரத்துல் முன்தஹா என்ற எல்லை வந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ரசூல் இந்த ரசூலுக்கு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இனி இதை கடந்து நான் வர எனக்கு அனுமதி இல்லை, நான் வர முடியாது. இதை கடந்து செல்ல உங்களுக்கு மாத்திரமே அனுமதி உண்டு, உங்களால் மாத்திரமே முடியும். இப்படி சொன்னா மாத்திரம் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன் ஷிஅது இஹ்தரக்து இன் ஷிஅத இஹ்தரக்த. யா ரசூலல்லாஹ், இதை நீங்கள் கடந்து செல்ல விரும்பினால் கடந்து செல்ல முடியும். இதை கடந்து செல்ல உங்களுக்கு மாத்திரமே உரிமை, உங்களுக்கு மாத்திரமே பவர், உங்களுக்கு மாத்திரமே சக்தி இருக்கிறது. இதை கடந்து செல்ல மகா பெரிய படைப்பு. என்னை போல் உன்னை போல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து யாரும் சொல்லல. என்னை போன்றவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாராவது சொல்றாங்களா? சொல்லல.
என்னை போல் உங்களை போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து இதுவரைக்கும் யாரும் சொல்லல இல்ல. அது அவர்களை குறித்து பார்க்கலன்னு வச்சுக்கிடுங்க, அது வேற விஷயம். அப்படிப்பட்ட யாரையும் பார்த்து நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தான் அல்லாஹ்வுடைய படைப்புகள நான் ஒரு படைப்பு அப்படின்னு யாரும் வாதம் பண்ண இல்ல. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தான் வாதம் பண்ணி இருக்கிறாங்க, எங்களை போல உங்களை போலன்னு வாதம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நிகரற்ற மகத்தான படைப்பு, இந்த முழு லோகங்களையும் தன் ரெக்கைக்குள் ஒரு புறா ஒரு முட்டையை அடைவு காத்துக் கொள்வது போல அடைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி படைத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இதை கடந்து நான் வர முயற்சித்தால் நான் எரிந்து கரிந்து சாம்பலாகி போய்விடுவேன். இதை கடந்து நீங்கள் போக விரும்பினால் உங்களால் போக முடியும். இப்ப யாரு சக்தி உள்ள ஆளு? யார் இப்ப சக்தி உள்ள ஆளு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்தி உள்ள